அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் ஹிந்தி கைட்ஸ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड्स प्रस्तुति कற்க கசடர कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. ये आज का मंच है साहित्य सदन. இன்றைய நம்முடைய மேடை साहित्य सदन என்பது. इसके अंतर्गत हम छात्रों के सवालों का जवाब देने का क्रम अपनाया है. இதன் அடிப்படையிலே மாணவருடைய கேள்விகளுக்கு பதில்களை, அவருடைய சந்தேகங்களுக்கு விடைகளை தெரிவிக்கின்ற விதமாக இந்த பதிவு அமைந்திருக்கிறது. இந்த பதிவிலே நிறைய மாணவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். நான் அந்த மாணவருடைய பெயர்களை வெளியிட விரும்பவில்லை. அதுவே நல்லது நினைக்கிறேன். அவர்களுக்கும் இது பொருந்தும், கேள்வி கேட்காத மாணவர்களுக்கும் இது பொருந்தும். எப்படி வகுப்பிலே ஒரு மாணவன் டவுட் கேட்டால் அது ஆசிரியர் விளக்குவார், அந்த விளக்கம் எல்லா மாணவர்களுக்கும் போய் சேருமோ, எப்படி ஔவையார் பாடிய மாதிரி நெல்லு கருத்த நீர் வாய்க்கால் வெளியோடி பொல்லுக்கு மாங்கே பசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்பது போல ஒருவன் சந்தேகம் பலருக்கு விடையாக கிடைக்கும். அப்படி இந்த ஒருவருடைய கேள்விக்கு நாம் கொடுக்கின்ற பதில் பலருக்கும் துணையாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். அதன்படி அலங்கார் என்ற தலைப்பிலே என்னை பேச வைத்திருக்கிறார்கள். நேற்றைக்கு அலங்காரிலே அர்த்தா அலங்கார் என்று சொல்லப்படுகின்ற உபமா அலங்கார் பற்றி நான் விளக்கினேன். அதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னை நீங்கள் கேட்கலாம், இல்லை கமெண்ட்ஸில் நீங்கள் போடலாம். நான் அதை சரிப்படுத்திக் கொள்வேன். இன்றைக்கு நேற்று நான் அலங்காரில் 3 பிரிவு சொன்னேன். ஒன்று அர்த்தா அலங்கார், சப்தா அலங்கார், உபயா அலங்கார். இன்றைக்கு வரப்போவது சப்தா அலங்கார். கவிஞனுக்கு கருத்து தட்டுப்பாடு வருகின்ற பொழுது அவர் சொற்களை பயன்படுத்தி அந்த கவிதைக்கு அழகுக்கு அழகு சேர்ப்பார். அப்படிப்பட்டதான் அர்த்தா அலங்கார், சப்தா அலங்கார் என்பது. எப்படி இன்றைக்கு சப்தா அலங்கார் என்ற வரிசையிலே அனுப்ராஸ் என்னும் அலங்காரை பற்றி நாம் பார்த்திருக்கின்றோம். अनुप्रास कविता के चरणों में किसी एक वर्ण का आगमन बार बार हो उसे अनुप्रास कहते हैं. कविता के चरणों में किसी एक वर्ण का आगमन बार हो उसे अनुप्रास कहते हैं. कविதை வரிகளிலே ஒரு குறிப்பிட்ட எழுத்துக்கள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வருகின்ற பொழுது அந்த தொடர்ச்சிக்கு பெயர்தான் அனுப்ராஸ். பழைய காலத்தில் சொல்வார்கள், கணவனே கடவுள் என்பார்கள். பழைய காலத்திலே, இன்றைக்கு அது பொருந்தும் எனக்கு தெரியவில்லை. பழங்காலத்தில் சொல்வார்கள் கணவனே கடவுள். சரி, இங்கே இந்த சொற்களிலே பாருங்கள், கா வரிசை கா எடுத்து 2 முறை வந்துவிட்டது. சரி, கணவனே கண் கண்ட தெய்வம் என்று ஒரு திரைப்படம் கூட வந்தது. அதிலே கா எடுத்து 3 முறை வந்து கணவனே கா, கண் 2, கண்ட 3 முறை தொடர்ந்து அதே எழுத்து வந்திருக்கிறது. இதுபோன்று எழுத்துக்கள், அதாவது முதல் எழுத்து மட்டும்தான், இரண்டாவது அல்ல, தொடர்ந்து வருகின்ற பொழுது அதைத்தான் அனுப்ராஸ் என்று அழைக்கிறார்கள் ஹிந்தியிலே. அப்படி அனுப்ராஸுக்கு 4 வகை உண்டு. அந்த 4 வகை என்னென்ன என்று கேட்டால் 5 வகை. ஒன்று சேகானுப்ராஸ். முதல் பிரிவு சேகானுப்ராஸ். ஒரு சொல்
ஒரு கவிதை வரியிலே ஒரு எழுத்து ஒரு முனைக்கு மேற்பட்டு வந்தால் அது சீகான் பிராஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி கணவனே கடவுள், பக்கா ஒரு முனைக்கு மேல் வந்திருக்கிறது. ஆகவே இதிலே சேகார பிராஸ் இருக்கிறது. நான் உங்களுக்கு உதாரணமாக சந்த் கபீர்தாஸ் புலாத்தாவும் நான் அவரை கூப்பிடுகின்றேன். சந்த் கபீர்தாஸ் சொல்வார், ரகசியவாத் என்னும் தலைப்பிலே இந்த தோஹா வரும். லாலி மேரே லால் கி ஜித் தேக்கோ தித் லால், லாலி தேக்கன்னு மை சலி மை பி ஹோ கயி லால். இப்படி அந்த கவிஞர்கள் தன்னை அறியாமலேயே அணிகளை சேர்த்து விடுவார்கள். அதை நாம் தான் அதை பொறுக்கு எடுக்கிறோம். எப்படி பாலையும் நீரையும் ஒன்றாக வைத்தால் அன்னப்பறவை பாலை மற்றும் கொடுத்துவிட்டு நீரை விட்டுவிடுகிறதோ அதுபோல நாங்கள் மணலாகிய நாங்கள் அந்த உள்ள கருத்து, நமக்கு தேவையான கருத்து நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த கருத்து புகுத்தப்பட்டிருப்பது அவருக்கே தெரியாது, கவிஞருக்கே தெரியாது. கபீர்தாஸ் காலத்திலெல்லாம் இந்த அலங்கார் இருந்தது, சந்த் இருந்தது என்று யாராலுமே நாம் எண்ண முடியாது, சொல்ல முடியாது, கருத முடியாது. ஆனால் இருந்திருக்கிறது. தன்னையே அறியாமல் அவர் அதை அறிந்து வைத்திருக்கிறார் என்பதைத்தான் நாம் இங்கே உணர வேண்டியிருக்கிறது. லாலி மேரே லால் கி, அவர்களை பாருங்கள். லாலி லா ஒருவன் இருக்கிறது, மேரே லால் கி மறுபடியும் லால். இங்கே ரெண்டாவது விஷயம் ஜித் தேக்கோன் பித் லா, இங்கே லா 3 முறை வந்திருக்கிறது. நம்முடைய கருத்துப்படி என்னவென்றால் ஒரு முறைக்கு மேல் சொல்லப்பட்டால் அது சீகான் பிராஸ். லாலி மேரே லால் கி ஜித் தேக்கோ தித் லால். இங்கே லா என்ற வார்த்தை 1 முறை, 2 முறை, 3 முறை, 4 முறை வந்திருக்கிறது. ஆக இங்கே சேகான் பிராஸ் இருக்கிறது. அடுத்தது விருத்தியான் பிராஸ். விருத்தி என்பார்கள் தமிழிலே. விருத்தி, அபிவிருத்தி, விகாஸ், டெவலப்மெண்ட், முன்னேற்றம் என்பார்கள் இந்த விருத்தி என்ற வார்த்தைக்கு. இங்கே நான் ஒரே சொல் விருத்தியாக இருக்கிறது. விருத்தியான பிராஸ், விருத்தியான பிராஸ் அதிகமாக இருக்கிறது. லாலி மேரே லால் கி ஜித் தேக்கோன் தித் லால், லாலி தேக்கன் மை சலி மை பி ஹோ கயி லால். இதில் லால் என்ற லால் என்ற வேர்டு பல முறை வந்திருக்கிறது, 2க்கு மேற்பட்ட முறை வந்திருக்கிறது. ஆகவே இது விருத்தியான பிராஸ் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தபடியாக 3வதாக அந்தியான பிராஸ். அந்தியான பிராஸ், அந்தியான பிராஸ் என்பது ஒரு கவிதை வரியிலே கடைசி வேர்டு இல்லையா, லாஸ்ட் வேர்டு, அந்த லாஸ்ட் வேர்டை துக் என்பார்கள். லாஸ்ட் வேர்டு துக் என்று அழைக்கப்படுகிறது. கடைசி சொல் துக் என அழைக்கப்படுகிறது. அந்த லாஸ்ட் வேர்டை துக் என்று அழைக்கிறோம். அது 4 வரி செயலோ அல்லது தோஹா போல 20 வரி செயலோ எதுவாக இருந்தாலும் அந்த 4 வரிகளிலோ அல்லது 2 வரிகளிலோ சமமாக இருந்தால், ஒரே வேர்டாக இருந்தால் அது பேர் துக் என்பார்கள். ஆக துக் சமான் போதோ उसे अंत्यान प्रास करते हैं. ये நீங்கள் பாருங்கள், लाली मेरे लाल की जित देखूं तितलाल, लाली देखन मैं चली मैं भी हो गई लाल. முதல் வரியிலே கடைசி எழுத்து வந்து லால், 2ஆம் லைனில் வந்து கடைசி எழுத்து வந்து அதே சேம் லால். ஆக ஒரே சொல் மீண்டும் வந்திருக்கிறது. ஆகவே இது அத்தியான பிராஸ். தமிழில் நிறைய சொல்லலாம். அமைதிக்கு பெயர்தான் சாந்தி, அந்த அழகில் ஏதடி சாந்தி, உன் உறவில் ஏதடி சாந்தி, உன் பிரிவில் ஏதடி சாந்தி, உன் உறவில் நாடி சாந்தி. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை,
இங்கே ஒவ்வொரு கடைசி சொல்லும் அதே ஆசை 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 தருகிறது. இது போன்று அந்த துக்கு என்பது சமான் போத்தோ சமமாக இருந்தால் அது வேறு அத்தியான பிராஸ். ஆக சேகார பிராஸ், விருத்தியான பிராஸ், அத்தியான பிராஸ். அடுத்ததாக வருவது ஸ்ருத்தியான பிராஸ். ஸ்ருத்தியான பிராஸ். ஸ்ருத்தியான பிராஸ் என்பது ஒவ்வொரு எழுத்துக்கும் பாஷா விஞ்ஞானப்படி, இலக்கணப்படி, பாஷா விஞ்ஞானம் என்பது வியாக்கரணுக்கா வியாக்கரணம், இலக்கணத்துக்கு இலக்கணம் என்பதுதான் பாஷா விஞ்ஞானம். அதைப்படி ஒவ்வொரு எழுத்தும் அதை நாம் எப்படி உச்சரிக்கிறோமோ துவனி உச்சரிக்கிறதுக்கு இடம் இருக்கிறது. குறிப்பிட்ட இடம் தாளவிய, கண்டஸ்த, மூர்தன்ய என்று சொல்வார்கள். ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு எழுத்தும் நாம் உச்சரிக்கின்ற பொழுது உச்சரிக்கும் இடம் என்று ஒன்று இருக்கிறது. ஆக அந்த உச்சரிக்கும் இடமாக இருக்கின்ற அந்த சேம் இடத்திலே அதே இடத்திலே உச்சரிக்கப்படுகின்ற சொற்கள் கவிதை வரிகளிலிருந்து தொடர்ந்து வருகின்ற பொழுது அது பேர்தான் ஸ்ருத்தியானுப்ராஸ் என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக கவிஞர், தேசிய கவிஞர், ராஷ்டிர கவி மகேஸ்வரன் குப்த் அவர்கள் தன்னுடைய காவியமாகிய பஞ்சவதி காவியத்திலே அதனுடைய ஆரம்பத்திலே இயற்கை வர்ணனை செய்திருப்பார். महाकाव्य के तत्वों के आधार पर शुरुआत भगवान के भजन से शुरू होना चाहिए या तो प्रकृति की वंदना से शुरू होनी चाहिए. ஒன்று இயற்கை வணங்கலாம் அல்லது இவரே சொல்கிறார். கடவுள் மறுப்பாளர் சொல்லி கருதப்படுகின்ற வள்ளுவர் கூட அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. முதல் வழியிலே அவர் ஆதி பகவான் என்பது அவருடைய தந்தை தாய் என்று சொல்கிறார்கள். இருந்தாலும் கூட அங்கே தந்தையும் தாயையும் இறைவனாக பாவித்து அவர் இங்கே சொல்லியிருக்கிறார். அதுபோல் இங்கே கவிஞர் குப்தஜி அவர்கள் தன்னுடைய பஞ்சவட்டி காப்பியத்திலே தொடக்கத்திலேயே என்று சொல்கிறார். चारु चंद्र की चंचल किरणें खेल रही है जल तल में, स्वच्छ चांदनी बिछी हुई है அவனி அம்பர் தல்மே. இந்த அருமையான வரிகளை பாருங்கள். இங்கே இயற்கை அரணை அந்த பஞ்சவட்டி, ராமரும் சீத்தையும் பஞ்சவட்டியிலே வாழ்கிறார்கள். வனவாசம் போகின்ற பொழுது அவர்கள் மேலே பரன் வீட்டிலே குறை கொண்டிருக்கிறார்கள். கீழே லக்ஷ்மண் அவர்களுக்கு காவல் காக்கிறார். இரவு முழுதும் தூங்காமல் காவல் காக்கும் வேலை அவன் வேலை. காவல் காக்கிறார். இந்த காவல் காக்கின்ற பொழுது இரவு நேரம் தனக்கு பொழுது போகணும் வேண்டுமல்லவா? எப்படி பொழுது போகுது என்பதற்காக எதையாவது அவன் யோசித்து கொண்டு இருக்கிறான். யோசித்து கொண்டு இருக்கிறான். அப்படி சிந்தித்து கொண்டிருக்கிற பொழுது அவன் சிந்திக்கிறான். அந்த சிந்திப்பின் பொழுது அவன் இந்த நாம் எப்படி வாழ்ந்தோம், அரண்மனையிலே வாழ்ந்தோம், இப்படி வாழ்ந்தோம், அப்படி வாழ்ந்தோம் என்று சிந்திப்பதற்கு பதிலாக அவன் அந்த காட்டினுடைய வனவாசத்தினுடைய இயற்கையின் அழகை ரசிக்கிறான். அந்த அழகை ரசிப்பதாக இந்த வரிகள் அமைந்துள்ளன. சாரு சந்திரகி சஞ்சல் கிரணே கேல் ரீஹை ஜல தல்மே. அந்த லைன் பாருங்கள். சாரு, சா என்று சொல்லிக் கொண்டு கொண்டு நம்முடைய நாக்கு மேலே தொடும். சா சந்திர சஞ்சல கிரணே கேல் ரீஹை ஜல தல जल तल में स्वच्छ चा बड़ू चा चांदनी बिछी बड़ू चा पी है अवनी अंबर तल में अवनी आ अंबर आ तल में इतना अड़ाना वस्तुक्கள் பாருங்கள். चारु चंद्र की चंचल किरणें खेल रही है जल तल में, स्वच्छ चांदनी बिछी हुई है अवनी अंबर तल में. இங்கே ஒரே இடத்திலே இருந்து வெளியாகின்ற அந்த ஒலிகள், இந்த துவனி ரிப்பீட் ஆகின்ற பொழுது, மீண்டும் மீண்டும் வருகின்ற பொழுது அதுதான் ஸ்ருத்தியான பிராஸ் என்று அழைக்கிறார்கள். அடுத்ததாக லாட்டான பிராஸ்.
இந்த லாட்டான் கிராஸ் என்பதில் வாக்கியம் ஒரே வாக்கியமாக இருக்கும். அதில் சின்ன ஒரு எழுத்து மாற்றம் இருக்கும். ஆனால் அதனுடைய பொருள் ஒன்றாக இருக்கும். அதுபடி எழுத்து மாறினா இப்போ ஹித்து அனிஹித்யா ஜகத் மே ஜானே பரத் ஹே சப் கோய்கா ரஹீம் அவர்கள் ஹித் அனிஹித்யா ஜகத் மே ஜானி பரத் ஹே சப் கோய். ஹித்தில் வரும்போதே நன்மை செய்வராகிறது. அனிஹித்த ஆப்போசிட் ஆகிறது. நன்மை செய்பவர் யார், தீமை செய்வது யார் என்பது நமக்கு ஆபத்து வரும் பொழுது தெரியுங்க. விபதா ரஹிமன் விபதா தூஹை பலி ஜோ தோரே நிர் ஹோய் ஹித் அனிஹித் யா ஜெகத் மே ஜானி பரத் ஹே சப் கோய்பார். ஆக அந்த இங்கிலீஷே வரும், எம்ப்ளாய்டு அன்எம்ப்ளாய்டு இல்லையா? அதுபோல் ஒரு சிறு மாற்றம் வரும்போது அதுக்கு மீனிங்கே பொருள் மாறும். ஆனால் இங்கே மாற்றம் வந்தாலும் கூட அடிப்படை கருத்து ஒரே கருத்து தான். அப்படி எழுதப்படுவது தான் லாட்டான் கிராஸ் என்பது. நான் உதாரணம் சொல்கின்றேன். பூத் சபூத் காஹேகோ தன் சஞ்சய். பூத் சபூத் காஹேகோ தன் சஞ்சய். நம்முடைய பையன், நம்முடைய மகன் சபூத் குட் பாய், நல்லவனாக இருக்கிறான். அப்போ நல்ல பையன் என்பது நல்ல பையனாக இருக்கின்ற பொழுது அவனுக்காக நாம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு சொத்துக்களை சேர்ப்பது வேஸ்ட்டுங்கிறாங்க. காய்கோ இஸ்லியே ஏன் பணம் சொத்து சேகரிக்க வேண்டும்? பூத்து சப்பூத் காஹைகோ தர்ம சஞ்சய். நம்முடைய மகன் நல்ல மகனாக இருந்தால் அவனுக்காக நாம் சொத்துக்களை சேர்க்க வேண்டிய அவசியம் இதற்காக. சரி, அப்புறம் உண்மையான அர்த்தம் என்னங்க? நாம் அவனுக்காக சொத்து சேர்க்க வேண்டாம், அவனே சம்பாதித்துக் கொள்வான் என்று பொருள். பூத் சப்பூத் காஹைகோ தர்ம சஞ்சய். சரி, பூத் கபூத்து, நம்முடைய பையன் கெட்டவன், பேட்சன், குட்சன்ல பேட்சன். அப்படி இருக்கின்ற பொழுது அவனுக்காக காய்கோ தன் சஞ்சய், பணம் சொத்து சேமிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏனென்றால் சேர்த்து வைத்தாலும் கூட அதை அவன் அழித்து விடுவான். ஆகவே பொதுவான கருத்து என்னதில், நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குழந்தைகளுக்காக, நம்முடைய செல்வங்களுக்காக பணம் சேகரிக்க வேண்டிய, சொத்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் நம்மளுக்கு. ஆக இரண்டு வாக்கியமாக இருந்தாலும் அதிலே அந்த சொல் வேறுபாடு இருந்தாலும் கூட கருத்து ஒன்றாக வருவதுதான் லாட்டான் கிராஸ் அப்படிங்கிறது. इस प्रकार शेगानुप्रास, भृत्यानुप्रास, अर्त्यानुप्रास, श्रुत्यानुप्रास, लाटानुप्रास, இப்படி அனுப்பிராஸ்கே 5 பேர் 5 வகை உண்டு. இந்த 5 வகைகளையும் நீங்கள் அழகாக தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடலையும் நீங்கள் கேட்கின்ற பொழுது அவருடைய வரிகளை மனதிலே அப்படியே ஓட்டே இருக்கணும். ஒவ்வொரு வரிகளும் நம்முடைய உள்ளத்திலே போட வேண்டும். நான் கூட கேட்டேன், என்னுடைய பேத்தியை பார்த்து கேட்டேன், இந்த பாடல் கிடையாது, இந்த பாடல் வரி என்னம்மா சொல்லுமா? இசை மட்டும் கேட்கறது, ஆனால் பாடல் வரிக்கு கேட்கவில்லை. அவளை சொந்தத்தில் அவளுக்கு அது கேட்குறாள், ரசிக்கிறாள், அந்த வரியை கூட ரசிக்கின்றாள். நான் கேட்டால் சொல்லு தள்ளி தாதா அப்படிங்கிறாள். ஆக ஒவ்வொரு வரிக்கும் பொருள் இருக்கிறது. அந்த பொருளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வரிகளை நாம் தெரிந்து கொண்டால் தான் ஒவ்வொரு வரியும் நீங்கள் இன்று என்ன பண்ணும், காதலை கேட்கின்ற பொழுது நீங்கள் அந்த ஓசை, ஒலியினுடைய ஓசை தொடர்ந்து வர வேண்டும். அது இந்த கருத்தில் இருக்கிறதா என்று நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். கண்டுபிடித்துக் கொண்டால் அப்படி நீங்கள் பயிற்சி ஏற்பட்டால் உங்களுக்கு எந்த ஒரு சிரமம் இல்லாமல் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ரெண்டாவது, நீங்களே கவிஞராகலாம். கவிஞன் பிறக்கிறார், உருவாக்குவதில்லை. ஷேக்ஸ்பியர் சொல்கிறார், ஷேக்ஸ்பியர் உலக நாடக ஆசிரியர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொல்கிறார், த poet is born not made என்பார். த poet is born not made என்பார். ஒரு கவிஞன் பிறக்கிறான், அவன் உருவாக்கப்படுவது கிடையாது என்பார். அதுபோல் நாம் பிறக்கும் பொழுது எல்லோரும் கவிஞர்கள் தான். நான் என்ன பண்ணணும், நம்முடைய பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒன்றுமே அறியாத முனிவரத்தில் உட்கார்ந்து கொண்டு
அடிமரத்தை வெட்டிய காளிதாசன் கொஞ்சம் இல்லையா? அவனோட பெரிய முட்டாள் தான். நுனிக்கலை உட்கார்ந்து கொண்டு அடிக்கலை வெட்டியவன் தான் காளிதாசன். அவன் உலகமாக கவிஞனாக மாறவில்லையா? ஆக அப்படி ஒவ்வொருடைய உலகத்திலும் கவிஞன் இருக்கின்றான். ஆனால் அந்த கவிதைத்தன்மை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிதான் இருக்கிறது. அதுக்காகத்தான் இது போன்ற பாடத்திட்டங்கள் நமக்கு வைக்கப்பட்டுள்ளன. அதை நீங்கள் புரிந்து கொண்டு, நேற்று சொன்னான், எதாக இருந்தாலும் அதை புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொண்டு படியுங்கள், புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அதுவே உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று சொன்னேன். இப்படியாக இன்றைக்கு அனுப்பிராஸ் பற்றி அழகாக சொல்லியிருக்கிறேன், விரிவாக சொல்லியிருக்கிறேன். இன்னும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். சேகானுப்பிராஸ், பிரத்யானுப்பிராஸ், அத்தியானுப்பிராஸ், சுத்தியானுப்பிராஸ், லாட்டானுப்பிராஸ் என்று 5 வகை உண்டு. இப்படியாக 5 வகைகளையும் நான் தெளிவாக சொல்லியிருக்கின்றேன். நீங்கள் நல்லபடியாக இதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது. சந்தேகம் இருந்தால் மீண்டும் நீங்கள் போட்டு பார்த்துக்கொள்ளுங்கள், பார்த்து கேட்டுக்கொள்ளுங்கள். நான் வேகமாக சொல்லவில்லை, நிதானமாக தான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் ஒரு முறை கேட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். கேட்டு பார்த்து அறிந்து நீங்கள் சிறந்த பதிலை, விடையை நீங்கள் தேர்விலே எழுதி தேர்ச்சி பெற்று வெற்றி பெற்று சிறக்க வாழ்க வாழ்த்துகிறேன். இன்றைய சிந்தனை, வீட்டுக்கு அழகு எது? இன்றைய சிந்தனை, வீட்டுக்கு அழகு எது? இது வீட்டுக்கு அழகு அமைதி, அன்பு, அமைதி, அன்பு, சுத்தம் மற்றும் போதிய வசதி. போதிய வசதி தான், அளவில்லா வசதி வேண்டாம். தொடர்ந்தெல்லாம் தங்கம் ஆகணும் நினைக்க வேண்டாம். அப்படி எப்படி சாப்பிடுவீங்க? சாப்பாடு தங்கமாயிடும். ஆகவே போதிய வசதி, இந்த 4ம் இருந்தால்தான் அதுவே வீட்டுக்கு அழகு. அதை வள்ளுவர் சொல்கிறார், அன்பு தான் பேசுகிறார். புத்தர் சொல்கிறார், அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் என்ப ஊற்று, அன்புதான் உலக மகா சக்தி என்கிறார் லார்ட் புத்தா. அப்படி இங்கே வள்ளுவர் சொல்கிறார், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறப்பு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரிய பிறப்பு. அன்புடையார், அன்புடைய எலும்பு கூட பிறகு பயன்படுமாமா? உதாரணம் ததிச்சி. இந்திரன் அசோகலை கொல்ல முயன்றான், மிகுந்த முயற்சி செய்தான், அவளை கொல்ல இயலவில்லை. ஏனென்றால் அவருடைய குரு சுக்ராச்சாரியார் இறந்தவர்களை உயிர்ப்பித்தார். ஆக அவளை கொல்லவே முடியவில்லை. கடைசியாக அவன் வேண்டுகிறான். அப்பொழுது மனிதனுடைய உடம்பிலிருந்து எலும்பு எடுத்து, மனித உடம்பு முதுகெலும்பு எடுத்து ஆய்வு செய்கிறான். அதன் பேர் தான் வஜ்ராயுதம். ஒரு முனிவர் தன் உயிரை தானே மாய்த்து கொண்டு அவனுக்காக அந்த தன்னுடைய முதுகெலும்பு கொடுக்கிறார். பேக் போன் பேக் ஆங்கிலத்திலே அதை கொடுக்கிறார். அந்த முனிவர் ததிச்சி இன்றைக்கும் வாழ்கிறார். அந்த ஆயுதத்தை வைத்தான் வஜ்ராயுதம். அதை வைத்துக் கொண்டுதான் வந்து அவன் இந்திரன் அசுரர்களை வதம் செய்தான் என்று புராணத்தை வைக்கிறது. அதுபோல தன் மக்களுக்காக தன்னுடைய உடம்பை தானே மாய்த்து கொண்டான் முனிவர் ததிச்சி. அதுபோல அந்த அன்புடையார் என்பும் உரிய பிறகு, அவருடைய எலும்பு கூட பிறகு உதவுமா? வீணா போதாமா? இல்லை நம்ம எரிச்சிடுறாங்க, அப்புறம் எலும்புலாம் வீணாக போடுது, பசுமம் சாப்பிடாது, பசியாக போடுது. ஆனால் உயிருள்ளவர்கள் அந்த எலும்பு வைத்து கூட அவர்களுக்கு உதவுகிறார்கள். ஆகவே அன்போடு வாழ வேண்டும். இதே கருத்தை மகாத்மா துளசிதாஸ் சொல்கிறார், ஆவத்தகி ஹர்ஷே நகி நைனே நகி சனே துளசி தஹானா ஜாயே கஞ்சன் பர்சே மேன். ஆவத்தகி ஹர்ஷே நகி. இப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, வழி பார்க்குறோம், பார்த்த உடனே என்ன பண்ணணும்? அதை பார்த்து சிரிக்கணும், இல்லை வாங்க வாங்க சொல்லணும், வணக்கம் ஐயா, வணக்கம் அம்மான்னு சொல்லணும். அதுவும் சொல்லலையா, சிரிக்கவா செய்யணும். சிரிக்க காசு வரணுமா? தேவையில்லை. ஆனால் சில பேர் சிரிக்கவே மாட்டான். ஆபத்தகி அர்ஷே நெய் நான் சொல்லுவாங்களே, எச்ச கையா கூட காக்கா விடப்பட்டான்னு சொல்லுவாங்க. அந்த கையிலிருந்து சாப்பாடு போட்டு விடுவாமா? அப்படி கஞ்சனாக வாழக்கூடாது. ஆபத்தகி ஹர்ஷே நெய். சரி, நாம் வந்தவுடனே அவள் நம்மளை பார்த்து அவன் சிரிக்கவில்லை, அவன் மனம் மகிழவில்லை. சரி,
நைனன் நகி சனே, வாயிலாத ஸ்திரீகளை கண்டில்லாத பாசம் வைக்கிறதா என்றால் கண்டிலும் பாசம் இல்லை. நைனன் நகி சனே, आंखों में भी स्नेह नहीं है, प्यार नहीं है. ப்ளஸ் ஈ தஹானா ஜாயே, அங்கே நீங்கள் போகாதீங்க, அந்த மாதிரி வீட்டுக்கு நீங்கள் போகாதீங்க. அங்கே வந்து கஞ்சன் பர்சே மே, இப்போ நம்ம வீட்டில் முட்டம் இருக்கிறது, அங்கே மழை இருந்தால் தண்ணி அப்படியே கீழே விழுவும், மேலே அப்படி கீழே விழுவும், தண்ணி விழுவு இல்லையா. அவங்க வீட்டில் வந்து தண்ணிக்கு பதிலாக தங்கமே விழுதாமா. இந்த வீட்டில் தண்ணீருக்கு பதிலாக தங்கமே மழையாக பொழிகிறது. அப்படி தங்கமே மழையாக பொழி வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு விடானா கூட நீங்கள் அந்த வீட்டுக்கு போகக்கூடாது. ஏன்னா அங்கே நமக்கு மரியாதை இல்லை. மதியாதார் தலைவாசல் மிதியாமை கோடுகிறோம். இனியவி 40 படிச்சுப்பீங்க. இனியவி 40 மதியாதார் தலைவாசல் மிதியாமை கோடுகிறோம். அவையார் சொல்வார், மரியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம், மரியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் சொல்வார். அதுபோல் ஆவத்தகி ஹர்ஷே நகி, நனே நகி சனே, துளசி தானா ஜாயே கஞ்சன் பக்ஸேமே என்பது போல அன்பு, அமைதி, சுத்தம், போதிய வசதி இவையே வீட்டுக்கு அழகு என்று சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நாளை ஒரு புதிய தலைப்புடன் தங்களை சந்திக்க விளைகின்றேன். அதுவரைக்கும் விடைபெறுவது தங்களின் அன்பன் ஆர் சுந்தரராஜன், திருப்பூர், தமிழ்நாடு. தன்யவாத், நன்றி, தன்யவாத், நன்றி. ஜெய் ஹிந்த்.